अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। பரமமங்கள ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான் பகவானுடைய நாமாக்கள், வேதோக்தமான நாமாக்கள். அவருக்கு பாவனம்னு பேரு. எல்லோரையும் தூய்மையாக்கிறவர். அவருடைய நாமாவே எல்லோரையும் தூய்மையாக்கும். சாதாரணமாக பாபங்கள்லாம் மனுஷனால அனுஷ்டானம் பண்ணப்பட்டால் அந்த பாபம் மனுஷனை ரொம்ப மலினமாக ஆக்கிவிடும். இந்த மதங்களானது 3 விதமாக பிரித்திருக்க: காயிக மதம், கார்மிக மதம், ஆணவ மதம். அப்படி இந்த மதங்கள்னால கட்டப்பட்டவன் பசுவாய்த்தான். இந்த பசுவை காப்பாற்றுவதற்காக, பசுவனுடைய கட்டெல்லாம் அவுத்து விடுறதுக்காக பசுபதியாக பகவான் வந்திருக்கார். அதனாலதான் கோபாலன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டதான பரம பாவனா இருக்கக்கூடியதான பகவானுடைய நாமக்கள்ல பூதபவ்ய பவன் நாதா பவனம் பாவனோ நல அப்படின்னு அக்னி ஸ்வரூபமா இருக்க, அல்லது கந்தம் இல்லாதவரா இருக்க அப்படிங்கிற ஸ்வரூபம் வரைக்கும் பார்த்தோம். பிறகு சகாரத்தோட ஆரம்பிக்கக்கூடியதான நாமக்கள் காமஹா காமகத் காந்தா காமஹா காமப்ரதா பிரபு. பகவான் நாமக்கள்ல காமஹான்னு காமங்களை போக்கடிப்பவர், அழிப்பவர். அதனால அவருக்கு காமஹா அப்படின்னு. காமங்களை மனதில் இருக்கக்கூடியதான ஆசைகளை அழிப்பது 2 விதமாக அழிக்கலாம். நம்ம ஆசைகளை அழிப்பதற்கு வழி என்ன? நீங்கள் ஆசைப்பட்டதான பொருளை கொடுப்பது. ஆசைப்பட்டதான பொருள்களை எல்லாவற்றையும் வழங்கிவிட்டால் இதுமேல காமங்கள், ஆசைகள் போகிறது. ஆனா இது நல்லதா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. நம்ம ஆசைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒன்னு அடைஞ்ச பிறகு இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா ஏற்படும். இது அடைஞ்சும் சரி போறோம் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கிறதா? யாரும் நினைக்கிறது இல்லை. ஒண்ணும் இல்லாதவன் சைக்கிள் வாங்கணுங்கிறான், சைக்கிள் வாங்கினா ஸ்கூட்டர் வாங்கணுங்கிறான், ஸ்கூட்டர் இருக்கிறவன் கார் வேணுங்கிறான், கார் வேணுங்கிறவன் பெரிய கார் வேணுங்கிறான். இப்ப நிறைய போட்டு வாழ்க்கையில எவ்வளவு முன்னேறினாலும் அதுக்கு மேல இன்னும் மேல வேணும் மேல வேணும்னு ஆசைகள் போயிட்டே இருக்கு. ஆகையால் தாங்கள் ஆசைப்பட்டதான பொருள்களை கொடுப்பது ஆசையை நீக்குவதில்லை. அதோடு மட்டுமல்ல, அது பழைய சம்ஸ்காரங்கள், இன்னும் எனக்கு வேணும், அது எங்கிட்டயே இருக்கணும் எனக்குடையதான எண்ணமும் தோடிக்கொண்டே இருக்கும். ஆகையால் ஆசைகளை நிறைவேற்றி ஒரு மனுஷியை திருப்தி பண்ணக்கூடியது முடியாதுதான காரியம். இது முன்னால நாமாவதே அனலகான வேலை சொன்னார். போரும் எனக்கூடியதான எண்ணம் இல்லாதவர் மனுஷனுக்கும் அப்படித்தான். எவ்வளவு காசை இருந்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் அங்க ஒரு நபித்தேன தர்பணியோ மனுஷியாங்கிறார் யம தர்மராஜ். காசுனால ஒரு மனுஷனை திருப்திப்படுத்த முடியுமோ? முடியாது. எவ்வளவு காசு இருந்தாலும் இன்னும் நிறைய கொடுக்கலாமே, அவருக்கு கொடுக்கக்கூடியதான வசதி இருக்கு இப்படின்னு நினைப்பேன். தவிர நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் நாம் வாங்கி கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்காவது இருக்கோ? இல்லை. ஆகையால் இந்த பணம் எனக்கூடியதான வலையில மாட்டிட்டு தத்தளிக்கிற உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா மனுஷர்களும் இப்படி இந்த காமம்னு ஒரு பதார்த்தம் இருக்கு பார்த்தீங்களா, இதை நிறைவேற்றி அந்த பொருட்களை அவனுக்கு கொடுத்து அவனை திருப்திப்படுத்துவது என்கிறது கிடையாது. நஜாத காம காமானாம் உபபோகேன தாமியி.
ஆசைகளை அனுபவிப்பதனால் ஆசை குறைவதில்லை. அவிஷா கிருஷ்ணவர்த்தீவ பூயையேவ அபிவர்த்ததே. அவிஷ கொடுக்க கொடுக்க நெய்ய கொடுக்க கொடுக்க எப்படி அகில் பகவான் வளர்கிறாரோ அப்படி ஆசைகளை நிறைவேற மறுபடியும் நமக்கு ஆசைகள் வளர்ந்து கொண்டுத்தான் இருக்கு. இப்ப ஆசைய நம்ம பூர்த்தி பண்ணினாலும் நம்ம கேட்ட விரும்பிய பொருள்கள் எல்லாம் நமக்கு கொடுத்ததுனால ஆசையை போக்க முடியாது. சரி, ஆசையெல்லாம் ஒரே தினம் அழித்து விடுவோம், நமக்கு ஆசையே வராம பண்ணுவோம் அப்படின்னு பண்ண முடியுமான்னா அப்படி பண்ண முடியல. ஏன்? ஆசை இல்லாத போனா மனுஷனுடைய வாழ்க்கையே இல்லை. அதோட மட்டும் இல்ல, உங்களுக்கு பகவான அடையணுங்கிற ஒரு ஆசை வேணும், மூச்சுத்துவம் வேணும். அது இருந்தாதான் ஒரு மனுஷனுக்கு முன்னுக்கு வர முடியும். பகவான அடையணும் பல சமீப சரணம் கட்ட சர்வபாவேன பாரதா இது முக்கியதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானகா அப்படின்னு அந்த பகவானையே இந்த வாழ்க்கையில் நீங்க சரணத்தை அடையுங்கள் அப்படின்னு ஸ்ருதியே சொல்றது, ஸ்ருதி சொல்றது. அப்ப ஆசையை அறுத்துப்படுறதுன்னு முடியுமா? மூச்சுத்துவம்னு ஒரு ஆசை இருக்கணுமே அப்படின்னு கேட்டா, இந்த ரெண்டு பக்கமும் ஆசையை நிறைவேற்றினாலும் கஷ்டமா இருக்கு, ஆசையை ஒரே தினம் அடியோட அறுத்து விட்டாலும் அவன் வாழ்க்கையில முன்னுக்கு வரமாட்டானே. இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டா, பகவானுக்கு என்ன பண்றா தெரியுமா? பக்தாளுக்கும் மூச்சுக்களுக்கும் இருக்கக்கூடியதான ஆசைகளை அவர் அறுத்து விடுறார். எப்படி? வைராக்கியத்தை காட்டி அவளுக்கு வைராக்கியத்தை வரவழைத்து இது மேல இதை ஆசைப்படி பிரயோஜனம் இல்லை சுவாமி அப்படின்னு காமிக்கிறார். சாஸ்திரம் எனக்கூடியதான வழியா வைராக்கியத்தை உண்டு பண்ணி இதை விட உயர்ந்ததான ஒரு தத்துவம் இருக்கு, அதை அறியுங்கள் அப்படின்னு சொன்னதுனால சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆசைப்படுது. மனுஷனுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆசை போனதுமே அவன் என்ன பண்றான்? இதோட மிக உயர்ந்ததான ஆத்ம தத்துவத்தை அறியணும் எனக்கூடியதான எண்ணத்துல மொழி போயிடுறான். இப்படி ஆசைகளை அறுப்பதனால் பகவானுக்கு காமா அப்படின்ற மூச்சுக்களுடைய ஆசைகளையும் பக்தாளுடைய ஆசைகளையும் அவர் இதை விட உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை காண்பித்து அந்த சாஸ்திரோக்தமான விஷயத்தை தாங்கள் அறியணும் என்று காட்சி கொடுத்து அதுல ஆசை கலப்பி விட்டதுனால் மற்ற பதார்த்தங்கள்ல ஆசை இல்லாம பண்ணிவிட்டார். பகவான குறிப்பிட்ட காமா. அது மட்டும் இல்ல, காம கிருத்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இப்படி பக்கத்துலயே மேல போய் பயக்கிறது பயனாசனா அப்படின்னு பார்க்க. பயக்கிறது பயத்தை உண்டு பண்றவரும் அவர்தான், பயத்தை நாசம் பண்றவரும் அவர். இந்த ரெண்டு இப்படி சொன்னா எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அஞ்ஞானிகளுக்கு பயத்தை கொடுப்பார், அவரை அண்டினவர்களுக்கு எல்லா பயத்தையும் நீக்குவார், அபயப்பிரதானம் பண்ணுவார். அவித்யாயாமந்தரே வர்த்தமானா ஸ்வயந்தீலா பண்டிதம் மன்யமானா அப்படின்னு லோகத்துல மனுஷன் ஒவ்வொருத்தரும் நானே புத்திசாலி, நானே நல்லா படித்தவன் என்று நினைச்சிருந்து இந்த சுழல்ல மாட்டிட்டு சுத்திட்டு இருக்கான். ஆனா பகவானை நாடினவன் அவன் தெரிஞ்சுக்கிறான், இது சுழல், மாயினால ஏற்பட்டதான சுழல், நாம் இதுல இருந்து தப்பித்து வழியில வரணுமே. ஆனால் அவருடைய பாதாரவிந்தம் ஒண்ணுத்தான் சரணம் அப்படின்னு அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறான், அப்புறம் புரிஞ்சுக்கிறான். அதே மாதிரி காமத்தை உண்டு பண்றவரும் அவர் தான். ஆனா எந்த காமங்களை உண்டு பண்றார்? பகவான அண்டினவர்களுக்கு எப்படிப்பட்டதான ஒரு ஆசைகளை உண்டு பண்றார் அப்படின்னா, சாத்விகானாம் காமான் கரோதி, ஆசைகள்ல சாத்விகமான ஆசைகளை உண்டு பண்றார். ஆசைகள் ஒவ்வொன்றும் சாத்விகம், ராஜசம், தாமசம் அப்படின்னு பகவத்கீதையில 18ஆம் அத்தியாயம் விஸ்தாரமா சொல்லியிருக்கார். சுகம்னா இப்படி, துக்கம்னா இப்படி, ராகம்னா இப்படி, ஒவ்வொன்றுலையும் சாத்விக, ராஜச, தாமச பேதங்கள். இந்த சாத்விகமான ஒரு ஆசைகள் நமக்கு வரும்படி பண்ற. சாத்விகமான ஆசை என்ன ஆசை மனுஷனுக்கு அப்படின்னு கேட்டா, பகவான் புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில பெரியோர்களை நாடணும், நமக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு நம்மளால முடிஞ்சதான ஒரு சகாயத்தை பண்ணணும். இந்த ஆசைகள்லாம் சாத்விகமான.
இந்த ஆசை மனுஷனுக்கு நல்லதை உண்டு பண்ணும், சித்த சுத்தியை கொடுக்கும், மனசு நிம்மதியை கொடுக்கும். இப்படிப்பட்டதான ஆசைகளை உண்டு பண்றாங்க. நமக்கு இது வரைக்கும் பகவத் விட்டு தராம அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துடும். படிச்சிருக்கோம், 30 வருஷம் 40 வருஷம் டெய்லி படிச்சிருக்கோம், சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சந்தியாவந்தன மந்திரங்களுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்க விரும்பப்பட்டோமா? சந்தியாவந்தன ஒவ்வொரு மந்திரத்துக்கும் எவ்வளவு விசேஷமான ஒரு அர்த்தம் உண்டு தெரியுமா? உபனிஷத்தில் இருக்கிற எல்லா தத்துவங்களும் சந்தியாவந்தனத்துல சேர்த்து வச்சிருக்கா நம்ம முன்னோர்கள். அதே மாதிரியே விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இவ்வளவு அர்த்தம் இருக்கு. மெக்கானிக்கலா படிச்சுட்டு இருந்தோம். பக்திக்கு பேரு சொல்ல மாட்டேன், பக்தி இருந்தது, சிரத்தை இருந்தது. ஆனா அதை கேட்கக்கூடியதான, அதை புரிந்து கொள்ளக்கூடியதான வாய்ப்பு இல்லை. அது புரிந்து கொள்ளணும் ஒரு ஆசை நமக்கு வந்ததுமே பகவான் என்ன பண்ணினார், அதுக்கு வேண்டியதான வசதியை நமக்கு பண்ணிக்கணும். ஸோ இந்த மனுஷனுக்கு இதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு பார்த்தா, அந்த ஆசையை கொடுக்குறார். அதே சமயத்துல போன நாமாவில நம்ம என்ன பார்த்தோம், மற்ற லௌகிகமான விஷயங்கள்ல ஆசையை அறுத்தா, இப்பொழுது முன்னேறுவதற்காக வேண்டியதான ஆசைகளை வளர்த்தா. அதனால இவருக்கு காமக்கிறது. போன நாமாவில காமஹா, லோகத்தில் இருக்கக்கூடியதான ஆசைகள், எந்த ஆசைகள் மனுஷனை சம்சாரத்துல அழுத்தி விடுமோ, எந்த ஆசைகள் அவனை முன்னேற விடாதோ அப்படிப்பட்டதான ஆசைகளை அறுக்கும்படி பண்ணிட்டார். இப்ப என்ன பண்றார், நீங்க முன்னேறுவதற்காக, பகவானுடைய சரண அடைவதற்காக, அவருடைய திருவடிகள் உன் மனசில் பதிஞ்சு நிற்பதற்காக எந்த ஆசைகள் வேணுமோ அந்த ஆசைகளை கொடுக்கிறார். ஆகையால் சாத்விகான காமானு கரோதி, சாத்விகமான காமங்களை செய்கிறார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு, காமக்கிறது ஒரு அர்த்தம். இன்னொன்னு, பகவானுக்கு மன்மதனே குழந்தையா பிறந்தது. எப்படி, பிரத்யும்ன வடிவமா கிருஷ்ணாவதாரத்துல ருக்மணிக்கு பிரத்யும்னன் எனக்கூடியதான பெயருடன் மன்மதன் அவதாரம் பண்ணினார். மன்மதனுக்கு காமஹானது. அந்த காமத்தை பண்ணினவர் காமக்கிறது அப்படின்னு பிரத்யும்னனுக்கு அப்பாங்கிற பெயர்லையும் காமக்கிறது. காமஹா பிரத்யும்னா சத்திய ஜனகத்வா, காமனை உண்டு பண்ணினால் பகவானுக்கு காமக்கிறது அப்படின்னு. இந்த பிரத்யும்னாலும் காணவே ஒரு 2-3 மாதம் தான் இருக்கலாம். அதுக்கெல்லாம் மறந்து போயிட்டான், யாரோ ஒருத்தர் அழுதுன்னு போயிட்டாங்க. அப்புறம் 25 வருஷம் ஆனது கல்யாணம் பண்ணிட்டு ஆத்துக்காரையோட வந்தான். இப்பெல்லாம் ஜனங்கள் சொல்லாத, இதே மாதிரிதான் அங்கேயும் நடந்தது. பழைய நாள்ல நடக்காத விடையும் புதுசா ஒன்றும் இல்லை. ஆனா பழைய நாள்ல எது நடந்தாலும் தர்ம அவிருத்தமா இருந்தது, இப்ப தர்ம விருத்தமாக இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா வியாசாச்சாரியர் என்னாத விட உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. சர்வமும் அவருடைய 18 புராணங்கள்ல வாழ்க்கையில, மனுஷனுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்கிறதோ எல்லாவற்றையும் அவர் சொல்லிவிட்டார். அப்படி காமக்கிறது. அதுக்கு பிறகு அடுத்ததான் நம்ம காந்தா. காந்தா காந்தா அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆகர்ஷிக்கப்படுபவர், ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறவர், அபிரூபமாக இருக்கிறவர். ஏன்னா மனுஷனுக்கு அழகு எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த ஒருத்தரை பார்த்ததுமே நாம அட்டாச் ஆயிடும், அவரோட ஒரு சம்பந்தம், அவரை கண்டா நம்ம மனசுல பிரீத்தி ஏற்படுறது. எப்படி பிரீத்தி ஏற்படுறது அப்படின்னு சொன்னா, நம்ம பணத்தினாலே சில பேர் சொல்றார், இல்ல சார் ரொம்ப அழகு சார் அவர் அப்படின்னு சொல்றார், இல்ல அவரை இனிமையா பேசுறாருன்னு சொல்றார். ஆனா எதை கண்டு மோதிக்கிறார் நல்லா யோசனை பண்ணு. ஏன்னா நீங்க எதை சொன்னாலும் அதுக்கு விசாரம் இருக்கு, சரியா இல்லை. ரொம்ப பணக்காரனா இருக்கான், ஆயா அந்த பணக்காரனால பணத்தினால அவரை எல்லாரும் மோதிக்கிறா அப்படின்னு சொன்னா, பணக்காரனை கேர் பண்ணாதவாளும் இருக்காரோ நம்ம நினைக்க முடியும். பணம் விட்டுட்டே இருக்கிட்டு எனக்கு வேண்டாம்னு சொல்ற ஆண்களும் இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கா, அதனால அவர் பின்னால 100 பேர் சுத்துறான்னு சொன்னா அந்த அழகா கேர் பண்ணாதவளும் சில பேர் இருக்கா. ஏன்னா அழகுன்னு என்னதுன்னு தெரியலையே. அழகுங்கிறது கண்ணுல இருக்கா, காதுல இருக்கா, மூக்குல இருக்கா, ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியும். தனித்தனியா அந்த அவயவங்கள்லாம் கட் பண்ணி டேபிள்ல வச்சா இது அழகுன்னு சொல்லிடலாம், சொல்ல முடியும்.
ஆனா இந்த அழகுங்கிறது எப்படி இது மோகிக்கிறார் ஞாபகம் வச்சுக்கணும். பகவான் எடுக்கிற ஒரு அழகு ஒரு அட்ராக்ஷன் சொல்லிடும் பார்த்தா அந்த அட்ராக்ஷன் தானா சுயமா இருக்கு. ஆனால்தான் அவருக்கு கிருஷ்ணன்னு பேரு. ஆகர்ஷணா கிருஷ்ணா, எல்லோருடைய மனதையும் அவர் கவருகிறார். அதனால அவருக்கு கிருஷ்ணன்னு பேரு. எப்படி கவருகிறார் அது அவருக்கு தான் தெரியும், சாதாரணமாக தெரியாது. அவரை பார்க்காத ருக்மிணி தேவியே அவரிடத்துல மோகம் கொண்டார். அவரை பார்க்கல இது வரைக்கும், ஆனா அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்க. அவ்வளவு மான்கள்லாம் அவரை பத்தி கதை சொல்லிட்டே இருக்கா. அதை கேட்டு கேட்டு சுஸ்வா குணான் புவன சுந்தர சுண்வதாந்தே நிர்மித்திய கர்ண விவரை அரசைந்த தாபம். தங்களுடைய குணங்களை கேட்டு கேட்டு அது காது வழியாக நான் குடித்து என் மனதில் அது சென்று மனதில் இருக்கிற தாபத்தை குறைந்ததுங்கிறார். இது வரைக்கும் அவரை பார்க்கவே இல்லை. அவர் இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாருன்னு பார்க்கல. ஆனா நான் அவரோட சேர்ந்தவர்கள் தீர்மானம் பண்ணிவிட்டேன். இப்படி தன்னை பார்க்காதவர்களை அவளையும் அவர் அவளுடைய மனசை கவர்ந்து இருக்கிறார். ஆகையால் அவருக்கு கிருஷ்ணன் ஆகர்ஷணம். இதான் காந்தாங்கிற பதத்துக்கு தமிழ்ல காந்தக்கம்னு சொல்றது பார்த்தீங்களா, மேக்னெட்டுங்கிறது. அது என்ன பண்றது, அந்த இரும்பு தானா இழுக்கிறது. எங்கேயோ இருக்கிற இரும்பை தான் இழுக்கிறது. அதே மாதிரியே எல்லோருடைய மனசையும் இழுக்கிறதுனால அவருக்கு காந்தா. அபிரூபா, மிக எல்லோருடைய மனசையும் இழுக்கக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர். எவ்வளவுதான் துஷ்டாரா இருந்தாலும் அவளுக்கும் ஒரு காலத்துல நல்லது வரணும். அவளும் அவரிடத்துல இழுக்கப்படுகிறார்கள். ஆகையால் அவருக்கு காந்தா. அபிரூபதமா காந்தா. இது அபிரூபதமாங்கிறத நல்லா கவனிக்கணும். நமக்கு எதுல ஆசை, எந்த மனுஷியாளுக்கு எதுல ஆசை இருக்கு பார்க்கணும். எதுல ஆசை இருக்கு நல்லா யோஜனை பண்ணி பார்த்தேன்னா நாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் ஆசை. பணத்துல ஆசைன்னு சொல்லக்கூடாது, சரீரத்துல ஆசைன்னு இல்லை, வீட்டுல ஆசைன்னு இல்லை, காசுல ஆசைன்னு இல்லை, அல்லது வஸ்திரத்துல ஆசைன்னு இல்லை, ஆபரணங்கள்ல ஆசைன்னு இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இது இருக்கும். அதற்கு பிறகு தானா விட்டு போயிடும். நகை வாங்கிட்டே இருந்து எவ்வளவு நகை வாங்க போறேன், அது வச்சு ரட்டிக்கிறதே கஷ்டம், வேண்டாம் போகும். வஸ்திரங்களா எத்தனை 100 வேஷ்டி வாங்கினா அதுக்கப்புறம் 101வது வேஷ்டி என்ன தர்மங்கிறது அதேதான். அப்ப விவகாரம்னா இவெல்லாம் ஒரு ஆசையான ஓரளவுக்கு தான் இருக்கு. மோரம் சாதம் வரைக்கும் வந்து கொஞ்சம் சாதம் போட்டங்களே என்ன வேண்டாம்னு இலையில விழலாம், ஏன்னா வேண்டாம்னு சொல்றது. அப்ப எதை நாம் வேண்டும் வேண்டும் என்று விரும்பினோமோ அவைகள் எல்லாமே ஒரு காலத்துல வேண்டாம்னு சொல்றோம். ஒரு தருணம் வரைக்கும் தான் அதுல ஆசை, அதுக்கு மேல ஆசை இல்லை. ஆனா நிஜமாக எப்பொழுதுமே நமக்கு ஆசை எதுல இருக்கு, ஆனந்தத்துல. ஏன்னா அதைத்தான் தேடிக்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் காலம்பரை எழுந்ததுமே அவன் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையினால அவனுக்கு ஆனந்தம் வரணும். அது வரலைன்னா அவன் கவலைப்படுறான். டிவியை பார்த்தா அவங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் இருக்கணும், அப்ப என்ன ஆனந்தம் வரணும். காபி சாப்பிட்டேன்னா ஒரு ஆனந்தம் வரணும், அதனால தான் சாப்பிட்றேன். அன்னம் சாப்பிட்டா அதனால ஒரு திருப்தி வருது, அரைக்காக தான் அன்னத்தை சாப்பிட்றேன். நல்ல வஸ்திரம் தெரிவிச்சோம்னா எவ்வளோ நல்லா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லணும், அதுக்காக தான் பண்றோம். நம்ம சரீரத்தை மூடிக்கிறதுக்காக எப்படி அழுக்கு வஸ்திரமா இருந்தாலும் பரவாயில்ல, சரீரத்தை மூடணும் அவ்வளவுதானே, ஏதோ இருந்தா பரவாயில்ல. ஆனா நம்ம ட்ரெஸ் பண்றது எப்படி, இன்னொருத்தருடைய கண்ணை பறிக்கணும். எங்கிட்டையும் உங்ககிட்ட தான் இருக்கேன் அப்படின்னு அவ சொன்னா அதுல ஒரு சந்தோஷம். மனுஷியாளுக்கெல்லாம் கடைசியில இங்கே பார்த்தீங்கன்னா எதுல ஒரு ஆசை இருக்க, தான் சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷ வடிவமாவே பரமானந்தம் இருக்கு, பிரம்மமஸ்கர் அயர்வர்ண பரமானந்த ரூபனா இருக்க. மனுஷியானந்தத்திலிருந்து ஆரம்பிச்சு 100 மடங்கு உபநிஷத்துல சொல்லி பிரம்மானந்தம் வரைக்கும் அவரை கொண்டு போயிருக்கு. இந்த மனுஷியானந்தமே நம்மளால் அனுபவிக்கும். யுவாத்யாசாது யுவாத்யாயக ஆதிஷ்டோ திரடிஷ்டோ வரிஷ்டா. நல்ல எங்கா இருக்கணும், சாது நல்ல ஆச்சாரத்தோட நல்ல யுவாவா இருக்கணும், வேதாத்தியனம் பண்ணி இருக்கணும், எல்லாரும் நல்லத்தை கேட்டிருக்கணும், நல்ல பணம் இருக்கணும். அத்தனையும் இருந்தா அவன் ஒரு ராஜாவா இருக்கணும். அந்த ராஜா எப்படி இருக்கணும்,
இந்த பூமண்டலத்துக்கு முழுக்க அவர் ஒருத்தரா ராஜாவா இருக்கணும். இது ஏதாவது ஒண்ணு நடக்குமா நமக்கு? இவா போயிடுச்சு, எவனவெல்லாம் போயாச்சு. சாது இவன் நம்ம தான் நம்மளை சாதுன்னு சொல்லிக்கணும், வேற யாரும் சொல்ற அப்ப இந்த உலகத்துல இந்த உலகம் முழுக்க உங்க கையில இருக்கணும்னு அவ்வளவு சாதோ இல்லை, உங்களுக்கு பவரோ இல்லை. எப்படி மனுஷியானந்தம் வரும்? ஏதோ ஒரு தர்மராஜாவுக்கு இருந்தது, நல சக்கரவர்த்திக்கு இருந்திருக்கலாம், மற்ற மனுஷியாளுக்கு இருக்குமா? ஆனா அந்த அந்த ஒரு ஆனந்தத்தை தான் மனுஷியானந்தம்னு பேசிக் யூனிட்டா இருக்கு. அதுல இருந்து 100 மடங்கு பித்ருதேவாட ஆனந்தம், அதை விட 100 மடங்கு கர்ம தேவாளுடைய ஆனந்தம், அதை விட 100 மடங்கு தேவாளுடைய ஆனந்தம், அதை விட 100 மடங்கு இந்திரனுடைய ஆனந்தம், அதை விட 100 மடங்கு பிரகஸ்பதியினுடைய ஆனந்தம், இப்படி பெருக்கிட்டே போறத. இப்படி எல்லா ஆனந்தத்தோட மிக சிறந்ததான ஒரு ஆனந்தம் இருக்கே, அதான் பிரம்மானந்தமா. எந்த பிரம்மானந்தத்திலிருந்து ஏற்றத்தாழ்வுகள் ஒன்றும் காணப்படுவதில்லையோ அந்த ஆனந்த வடிவமா பரமாத்மா. ஏத தெய்வானந்தத்திய அந்யானி பூதானி மாத்திராமுபஜீவந்தி. அந்த ஆனந்த சிவிலையத்தான் இந்திராதிகள்லாம் அவள்லாம் அனுபவிக்கிறாளாம். அப்படிப்பட்டதான பரமானந்த வடிவமா இருக்கிற பரமாத்மா. ஆகையால் அவர் எல்லாரையும் அட்ராக்ட் பண்றார். தேன் இருந்தா அந்த தேன் ஈக்களே என்கிட்ட வாங்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்றத, எறும்பு வாங்கோன்னு சொல்றத, கொஞ்சம் இங்க எங்கேயாவது ஒரு ஸ்வீட்டு கீழே விழுந்ததுன்னா உங்களுக்கு தெரியாம 2 நிமிஷத்துல எறும்பு வந்துடும். அது எப்படி சார் வருது? என்ன அட்வர்டைஸ்மெண்ட்? டிவி எப்ப திறந்தாலும் ஒரே சோப்பு. இவ்வளவு சோப்பு அட்வைஸ் பண்றேன். இவ்வளவு அட்வைஸ் பண்றதுனால என்ன அர்த்தம்னு அது உபயோகம் இல்லாத பொருள். ஏன்னா அவ்வளவு ஜனங்கள் தானா எடுத்துவாங்க. பொருள் நன்னா பொருளா இருந்தால் அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை. அதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுனால இவ்வளவு தலையில கட்டுறான் உங்களுக்கு. பகவான் அப்படி இல்லைன்னு பரமானந்த வடிவமா இருக்க, அவர்கள் எல்லோரும் ஓடிவரா. அதனால அவர் காந்தனா இருக்க. அபிரூபதமஹா காந்தா. நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். எல்லோருடைய மனசுக்கும் நிம்மதியை கொடுக்கிற, எல்லோராலையும் தெரிவிக்கப்படுகிறார். காரணம் என்ன? அவர் காந்தனா ஆனந்த வடிவமாக இருப்பதனால். சரி, அப்படிதான் காம பிரகாம காமியதே புருஷார்த்தாபிஹி அபிகாண்டபிஹி இது காமா. நம்ம புருஷார்த்தங்கள் மனிதனால் அடையக்கூடியதான பொருள்கள், மனிதன் தேடக்கூடியதான பொருள்களை நம்ம மதத்துல 4ன்னு சொல்லியிருக்கோம். புருஷார்த்தங்கள் கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் என்ன? 4. அந்த 4 சொல்லும் பொழுது தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படிங்கிறது சொல்றோம். தர்மம் அறம், அர்த்தம் பொருள், காமனா இன்பம், கடைசியில மோட்சம்ங்கிறது வீடு. இப்படி அறம் பொருள் இன்பம் வீடு 4 புருஷார்த்தங்களை நம்ம சொல்லிட்டு. இந்த 4 புருஷார்த்தங்கள்ல நிஜமா பார்த்தீங்கன்னா மோட்சம் இருக்கிறது தான் நிஜமான புருஷார்த்தம். அது ஒண்ணுதான் சாஸ்வதமான புருஷார்த்தம். மற்ற 3 புருஷார்த்தங்களும் அப்பப்ப அழிந்து போறது. இந்த தர்மார்த்த காம மோட்சங்கள்ல 3வது புருஷார்த்தம் காமம் இருக்கிறதுல அந்த வடிவமாகவே நான் இருக்கேன். பகவான் பகவத்கீதையில சொல்லும் பொழுது நீங்கள் என்னென்ன விதமாக எப்படி இருக்கு அப்படின்னு அவருடைய விபூதியை சொல்லும் பொழுது தர்ம அவிருத்தா காமோஸ்தி, தர்மத்துக்கு விரோதம் இல்லாதான காமமா இருக்கேன். காமம்னு சொன்ன ஆசை, பொருளை அடையக்கூடியதான ஒரு ஆசை, இன்பம். இந்த இன்ப வடிவமாகவே பகவான் இருக்காருன்னு சொல்றேன். அது எப்படி பொருந்தும்? தர்மத்துக்கு விரோதம் இல்லாத கிரகஸ்தாசிரமத்துல லைஃபை என்ஜாய் பண்ணலாம். நீங்க காசை சம்பாதிக்கலாம், குழந்தைகள் ஆசைக்காரையே அவெல்லாம் சொல்லிட்டு சௌக்கியமா இருக்கலாம். ஆனா இந்த இன்பம் விரோதம் இல்லை, தர்மத்துக்கு விரோதம் இல்லை. ஏன்னா அவன் எப்பொழுதுமே தர்மத்தை பண்ணணும், 4 பேருக்கு சௌக்கியமா இருக்கிறதுக்கு வழியை காட்டணும், நாமும் பொய் சொல்லாம இருக்கணும், நல்ல வழியில இருக்கணும். அதே சமயத்துல நல்ல வழியில இருக்கும் பொழுது வாழ்க்கையில இருக்கக்கூடியதான சுகங்களை அவன் என்ஜாய் பண்ணலாம். இப்படிப்பட்டதான காமம் இஷ்டம்தான். இந்த காமமும் நம்ம ஒத்துக்கிறோம். அந்த காம வடிவமாக பகவான் இருக்க. ஆனா நம்ம நாட்டுல எப்படி வச்சிருக்கா? அர்த்த காமங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அர்த்தம்னா காசு, காமம்னா அதை அனுபவித்தல். இந்த 2க்கும் இதை அந்த பக்கம் பிராக்கெட் பண்ணி வச்சிருக்கு. என்னன்னா தர்மம் என்றும் மோட்சம் என்றும். தாங்கள் காசு சம்பாதிக்கிறான்,
காசுனால எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் இல்லை என்று சொல்லல. ஆனா சம்பாதிக்கிறதோ அனுபவிக்கிறதோ தர்மத்துக்கு விரோதமா இருக்கக்கூடாது. அட்டுழியம் பண்ணி ஏமாந்து சம்பாதிக்கப்படாது, உழைச்சு சம்பாதிக்கும் இல்லைன்னு சொல்றது. அதே சமயத்துல காமம்னு ஒண்ணு இருக்குமே, அனுபவிக்கும் பொழுது மோட்சத்துக்கு விரோதமா இருக்கக்கூடாது. நான் அதை அனுபவிக்கிறேன் இதை அனுபவிக்கிறேன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னா மோட்சத்துக்கு விரோதமா இருந்தால் அது உங்களுக்கு வியாதியை கொடுக்குமே தவிர துன்பத்தை கொடுக்குமே தவிர நிஜமான சுத்தத்தை கொடுக்காது. ஸோ உலகத்தை அனுபவிக்கலாம், அனுபவிக்கும் பொழுது தர்மத்துக்கு விரோதமாகவும் மோட்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கணும். நிறைய அத்தனை பதார்த்தங்கள் இருக்கு, இத்தனையும் நான் சாப்பிடுவேன்னா எடுத்து சாப்பிடுங்க. ஆனா சாப்பிடும் பொழுது பகவானுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிடும். பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அதிதேவத்தை கொஞ்சம் கொடுத்து நம்மளை விட கீழ்நிலையில இருக்கிறவாளுக்கு ஏதோ சகாயம் பண்ணிட்டு அப்புறம் இருக்கிற பதார்த்தங்களை சாப்பிடுங்களா வேண்டாம்னு சொல்லலையே நம்ம. அப்ப என்ன, இந்த காமமும் பகவத்ஸ்வரூபம் தான். முன்னால காமகான்னு சொல்லி காமக்கருத்துன்னு சொல்லி அப்படின்னு இல்ல, அந்த காமங்கள் சாதனம். இப்ப என்ன, அனுபவிக்கக்கூடியதான இந்த காம வடிவமாகவே பகவான் இருக்கார். ஆகையால் காம வடிவமா இருக்கக்கூடியதான அவர் கர்மத்துக்கும் மோட்சத்துக்கும் விரோதம் இல்லாமல் இருக்கிற காமம். இதே புருஷார்த்தத்தை எல்லாரும் எதிர்பார்க்கிறார். லோகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கும் இது வேண்டி இருக்கு. ஆகையால் தான் யஜ்ஞயாகாதிகள் பண்றது வேகம் ஒத்துருக்கு. யஜ்ஞயாதிகள் பண்ணினா என்ன ஏற்படுறது, சொர்க்கலோகம் கிடைக்கும். தானம் பண்ணினா சொர்க்கலோகம் கிடைக்கும். நம்ம இருக்கக்கூடியதான பொருளை சத்தாசிரத்துல கொடுத்தமையான அவளுக்கு சொர்க்கலோகம் கிடைக்கும். அந்த சொர்க்கலோகத்துல அமிதமான சுகத்தை அனுபவிக்கிறார். பிறகு இப்படி அனுபவித்து மறுபடியும் இறங்கி வந்து மறுபடியும் போய் மறங்கியும் வந்து அவனுக்கு அந்த சொர்க்கலோகத்திலேயே வைராக்கியம் வந்துடுது. வைராக்கியம் வந்து கடைசியில மரண நிமிஷத்துல பிரார்த்திக்கிறான் பகவானே, அக்கனேன யசுபதாயே, ஏ அக்கனே எங்களை நல்ல வழியா திரும்பி வரக்கூடியதான வழியாக அழைத்து செல்லாதீங்கள். பிரம்மலோகம் வரைக்கும் அழைத்து செல்லுங்க. அங்கே பகவானுடைய திருநாமாவை நாங்க கேட்டு காதால கேட்டு நாங்க சந்தோஷத்தை அடைஞ்சு சேமத்தை அடைகிறோம் அப்படின்னு பிரார்த்திக்கணும். ஆகியா இந்த கர்மாக்கள்லாம் இங்கே உபயோகப்படுறது, காமங்கள்லாம் இங்கே உபயோகப்படுறது இவனுக்கு உயர்ந்ததான மோட்சத்தை கொடுக்கறதுக்கு உபயோகப்படுகின்றதுனால் இந்த காமமாகவும் பகவான் இருக்கார். அதான் காமியதே புருஷார்த்த அபிகாண்டி, புருஷார்த்தம் வேண்டும் என்று நினைக்கிறவர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் பகவானுக்கு காமமானது. அதோட மட்டுமில்ல, இப்படிப்பட்டதான காமங்களை அவர் வந்து தங்கு தடங்கள் இல்லாம கொடுக்கிறாராம். காம பிரதா, முன்னால காம கிருத்து, இப்ப என்ன பண்ற, காம பிரதா. நாம அதை அறிந்து கொள்ளணும் இதை அறிந்து கொள்ளணும் எனக்கூடியதான ஆசையை அவர் கொடுக்கிறார். சில பேருக்கு ஏதோ சரி சார் ஏதோ கேட்டோம் போங்க அப்படின்னு நிறுத்திடுவா. இல்ல, மோட்சம் வர பரியந்தும் இதை விடப்படாது. பல பிறவைகள்ல நாம இந்த லோகத்திலேயே சிரமப்பட்டிருக்கோம். என்னென்னமா பிறந்து என்னென்ன சிரமப்பட்டிருக்கோம் தெரியுமா? ஒவ்வொரு பிறவையிலையும் வாமதேவனுக்கு ஒரு மாதிரி ஆயதி எத்தனையோ ஜன்மாக்கள்ல இரும்பு போன்றதான சரீரங்களை அடைந்தேன். நான் நினைத்த பொழுதே நான் இந்த சரீரத்தை விட்டு போக முடியவில்லை. அவ்வளவு துக்கங்கள் வந்திருக்கு. பிராண தியாகம் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன், ஆனா பிராணனை விட முடியல. ஆயத்தி இரும்பு போன்றதான சரீரங்கள் தான் இருந்தது. அதை விட்டு மரணத்தை அடையிறது ரொம்ப கஷ்டமா தான் போயிடுது. வரல விதிர்னு நமதம் நாரிய ஸ்ரீயாவா புருஷவா. இந்த விதின்னு ஒண்ணு இருக்கு, அது பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், அதை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். சௌமித்ரி மாம்சரா மனுஷ பத்தியமே துக்கதானு. லக்ஷ்மணன் என்ன, ராமன் என்ன, நான் என்ன, எங்களுக்கே இந்த துன்பம் எங்களை விடலை. பார்த்தா யாராவது கொஞ்சம் ஒரு 4 நாளுக்கு விட்டம் வாங்கி கொடுக்க மாட்டாளாங்கிற உலகத்தை முழுக்க இத்தனை மனுஷன் இருக்காருங்க, ஒரு 4 நாளுக்கு விட்டம் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாள். எனக்கு விஷத்தை வாங்கி கொடுத்தாரு, ஏன்னால் அதை நான் சாப்பிட்டு ஆட்டுக்காரர் இல்லாத போனாலும் பரவாயில்ல, நான் யமனை சாத்துருவேன். பத்தியம் 14 யமனை ஆட்டுக்காரர் இல்லாம நான் பார்த்துருவேனேங்கிறார். அப்படி நம்ம நினைக்கிறது கஷ்டம் வரும் பொழுது ஒருடைய மனுஷனுடைய மனசுல என்னென்ன எண்ணங்கள் போன்றதுன்னு தெரியுமோ?
அந்த எண்ணங்கள் வரும் பொழுது அதை தாண்டி பகவான் நம்ம சரணாகத்தை அடையணுங்கிறது பகவத் அனுகிரகத்தினால்தான் முடியும். இல்லைன்னா அப்பப்ப பிராணம் விட்டுருவான். அந்த துன்பங்கள் வரும் பொழுது ஒரு மனுஷனுடைய மனசு எப்படி ரியாக்ட் ஆகும் தெரியாது. அதுக்கு நமக்கு மேல ஒரு தத்துவம் இருக்கு, அது நம்மளை காப்பாற்றும் எனக்கூடியதான எண்ணம் இருந்தால் தான் காப்படும். அப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்தை கொடுக்கிறவர் நீங்க எப்படிப்பட்டதான நிலை வந்த போதிலும் அந்நிலையிலிருந்து தப்பிச்சிருந்த வெளியில வரக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை கொடுக்கிறவரும் பகவான். அதனாலதான் பக்தேபியா காமான் பிரகர்த்தேன ததாதி. பக்தாளுக்கு அவ விரும்பின பதார்த்தங்களையும் அவளுக்கு நல்லதான பதார்த்தங்களையும் பிரகர்த்தமாக கொடுக்கிறார். எந்த தேவதையை நீங்க உபாதித்தாலும் பரவாயில்லை, அந்த சைத்தன்யம் தான் பலன் கொடுக்கிறது. எம் எம் தேவம் எந்தெந்த வடிவமா இருந்தாலும் எப்படி தாங்கள் உபாசனம் பண்ணினாலும் அங்கிருந்து மயைவ விகிதான் கீதான் என்னால கொடுக்கப்பட்டதான காமங்கள் அல்லவா அவனவன் அந்தந்த தேவதையை உபாசனம் பண்ணி அவன் அடைகிறான். ஆகையால் வஸ்துதா காமத்தை கொடுக்கிறவர் யாரு? பகவான் தான். அதனால அவருக்கு பலமத உபபத்தே பலப்பிரத பிதா. நீங்க விரும்பினாலும் விரும்பாத போனாலும் நல்லதை கொடுத்துட்டே இருக்கார் பகவான். பகவானையே நினைக்காதவனுக்கு கூட கண்ணு தெரியறது, காது கேட்கறது, மூக்கு முகறது, சாப்பிட்டா ஜீரணம் ஆறுறது, எதுவும் நடக்கிறது உள்ள அவருக்கு தொட்டுதானே. நான் பிராணேன நான் பானேன மத்தியோ ஜீவனை கஷ்டனா. வெறும் மூச்சுக்கு அது உள்ள வழியில போறதுனால மட்டும் மனுஷன் வாழல. ஏன்னா மரணானந்தரம் ஒரு டியூபை வச்சு ஒரு பம்பை வச்சு காதை உள்ள அனுப்பினா பொழைச்சிடுவானே இல்லையே. அப்ப பொழைக்கிறதுங்கிறது காத்தனால இல்லை, பின்னால ஏதோ ஒண்ணு இருக்கு. அதான் பதம். மத்தியே வாமன மாதீனம் தேவா உபாசதே. அதுதான் தெரிஞ்சுக்கணும். உள்ளூர இதயத்துக்குள்ள ஒரு பரமாத்மா இருக்கிறார். அவரைத்தான் புலன்கள்லாம் நாடுகிறது. அப்படி அந்த புலன்களுக்கும் இவனுக்கும் எல்லா காமங்களையும் கொடுக்கிறது பரமாத்மா. ஆகையால் அவருக்கு காமப்பிரதா. இப்படி பகவான் சில காமங்களை அறுக்கிறவராகவும் சில காமங்களை உண்டு பண்றவராகவும் எல்லோராலையும் விரும்பப்பட்டவராகவும் காமரூபமாகவும் காமங்களை கொடுப்பவராகவும் அவர் இருக்கார். ஆனா இத்தனையும் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் அவருக்கு எப்படி வந்தது? அவர் பிரபுவா இருக்கார். என்ன பண்ண முடியும்? பிரபுன்னு என்ன அர்த்தம்? ரூலர் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணுவோம் லோகத்துல. பிரபுன்னா அதிபதி, இது அர்த்தம் தான் நம்ம சாதாரணமாக தெரியும். ஆனா சம்ஸ்கிருதத்துல பிரபுன்னு பிரகர்த்தேன பவதாத் பிரபு. தாங்கள் எதை நினைக்கிறீரோ அந்த மாதிரி அப்பொருளாக ஆவதனால் அவருக்கு பிரபு இருக்குது. நீங்க மாம்பழமா வேணும்னா மாம்பழமா அவர் ஆயிடுவார். உலகம் முழுக்க அவரா ஆயிட்டார். லோகத்துல தோணக்கூடியதான ஒவ்வொரு பொருளும் அவருடைய மாறுதல் தான். அவரே இப்பொருளாக ஆகிவிட்டார். தாங்கள் பார்க்கும் பொருள் தான் அவர் தான். ஏன் சத்ரூபமாக ஒவ்வொரு பொருளையும் இருக்கார். ஆகிய பகவானை தாங்கள் அறிந்த பிறகு அவரை மறக்க முடியாது. அதற்கு முன்னால நீங்கள் அவர் ஞாபகமே வராது. அஜான நிலையில அவர் ஞாபகமே வரமாட்டார். ஞானம் வந்த பிறகு அவரை நீங்க மறக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் அவர் இருந்து கொண்டிருக்கார். பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் விதிந்ததே. ஒவ்வொரு தாட்டிலையும் மனசுல ஆசைகள் எண்ணங்கள் வருதல்லவா, அந்தந்த எண்ணங்கள்லையும் அவர் காத்திருந்திருக்கார். தாங்கள் எல்லாவற்றையும் அவரை பார்த்து கொண்டே இருந்தேடையானால் அவரை மறைக்க முடியுமோ மறக்க முடியுமோ நம்ம மறக்க. ஏன்னா மறைவற்றவராக ஆகிவிட்டார். எப்பொழுதும் எல்லா எண்ணங்களிலும் அவர் காணப்படுகிறார். அதான் ஞானியினுடைய நிலை. அப்படிப்பட்டதான நிலையாக எல்லாவற்றையும் தன் கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான விரும்பிய பொருள்களாக தானாக மாறி அவளுக்கு காட்சி அளிக்கக்கூடியதான வடிவமாக பிரபுவா இருக்கார். ஆகிய பிரபுங்கிறது தனி அர்த்தம். காந்த காம காம பிரத பிரபு. இது வரைக்கும் அதிசயமாக ஒரு ஸ்வரூபத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இன்னொரு ஸ்வரூபம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னது? அவர் காலஸ்வரூபமா இருக்க. பகவான் தன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கார் அர்ஜுனனுக்கு. இத்தனையும் சொன்ன பிறகு அர்ஜுனனுக்கு ஒரு ஆசை வந்தது, இதெல்லாம் பார்க்கணும்.
இந்த விசேஷமாக அவர் நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் தற்பானா அமர்த்தி வாசி நான் நான் ஆதிவேகனா இருக்கேன், நான் தப்பமா இருக்கேன், அஸ்வத்தனா இருக்கேன், அஸ்வத்த மரமா இருக்கேன். எதை நாம அந்தந்த நிலையில அந்தந்த இனத்துல எதை உயர்ந்தது என்று நினைக்கிறோமோ அதெல்லாம் நான் தான் தரவர். அர்ஜுனன் பார்த்தா என்ன சார் என்ன இருக்கலாம், இருந்தாலும் தன்னை பத்தி இவ்வளவு பொழுது சொல்லி கொண்டிருக்காரு அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. சரி நான் பார்ப்போமே அப்படின்னு கேட்கிறேன். பார்க்க முடியுமான்னு அந்த கேட்கறதுலயே ஒரு விடயம் இருக்கு. அதான் நான் பார்க்கணும் ஒண்ணு இப்படி இருக்குன்னு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் காட்டுங்களேன்னு என்ன நம்பிக்கை இல்லைன்னு சொல்றது. அப்படித்தானே விவகாரம் என்னன்னு பகவான் சொல்றாரு, அப்பா என்னுடைய திவ்யமான விபூதிய உன்னால பார்க்க முடியாதப்பா. ஏன் பார்க்க முடியாதுன்னு, அதை பார்க்கக்கூடியதான நிலையில நீ இல்லை. உன்னுடைய இந்த பாடி சூழ தெரியும் இருக்குல்ல, அது அந்த சக்தியை தாங்கக்கூடியதான நிலையில இல்லை. ஓஹோ இது ஒரு வழி, என்னால பார்க்க முடியாது அதனால நான் பார்க்கிறேன், ஆனா நான் மட்டும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லியா? இல்ல, நான் என்ன பண்றேன், உனக்கு அந்த சக்தியை கொடுத்து உங்களை பார்க்க வைக்கிறேன். அதான் பகவானுடைய கருணை. அவர் என்ன பண்ணினார், திவ்யம் ததாமி தேஜோ, உயர்ந்ததான ஒரு கண்களை நான் கொடுக்கிறேன், அந்த கண்களால் நீ என்னுடைய விபூதிகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற. அது பார்த்ததுமே இதுவரைக்கும் அர்ஜுனன் என்ன நினைத்தா அவையெல்லாம் நம்ம சந்தோஷமா பார்க்கலாம். ஆனா அந்த ஸ்வரூபத்தை பார்த்த பிறகு பகவானுடைய அனுகிரகத்தினால கிடைத்ததான திவ்யமான அந்த கண்களோட பார்க்கும் பொழுது அவனுக்கு பயம் வந்தது. எனக்கு அநேகமா ஓதரவற்ற நேற்றம், ஆயிரக்கணக்கான கைகள், ஆயிரக்கணக்கான கண்கள், எத்தனையோ தலைகள், அந்த தலைகள்ல நாக்கெல்லாம் வெளியில வருது. சில பேர் அதுக்குள்ள போயிட்டே இருக்கா. பீஷ்ம, துரோண, கர்ண, அத்தனை பேரும் உள்ள போற. அவர் என்ன படான் சாப்பிட்ற போல சாப்பிட்டா இருக்காரு. கடிச்சு மனுஷியால கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்க முடிப்பாரு? நடுவு தான் வந்து சரி நடுவுக்கு கண்ணை மூடுறான். கண்ணை மூடினாலும் ஒருவர் தெரியும், அந்த பக்கம் தெரியுதுன்னா இங்க தெரியுது, பின்னால தெரியுதுன்னா தெரியுது, மேல பார்த்தா தெரியும். என்ன பண்ணுவான் பாரு, கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் எந்த பக்கத்தை பார்த்தாலும் அந்த சொரூபம் தெரிகிறது. அதுவே கோரமா இருக்கு. ஏன்னா இவன் சந்தேகப்பட்டான், எதுவா ஜெயமா எதிவா நோ ஜெயோ, நாம் ஜெயிப்போமா அல்லது நாம் தோத்து போயிடுவோமா அப்படின்னு பகவானை கேட்டார். உனக்கு சந்தேகமா இருக்கலாமா, ஆனா எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை, நீங்க தான் ஜெயிக்க போறேன் சொன்ன நான் பார்க்கணும். பகவான் இடத்துல நான் சொன்னேன்னா நான் பார்த்தா தேவையில்லைன்னு, நீங்க பார்த்தா தான் புரிவாருமா. பகவான் சொன்னா இல்லையா, பகவானுடைய வார்த்தையில விசுவாசம் வேண்டாமா, காண்பித்தார். நடுங்கிவிடும், அந்த சொரூபம் பார்க்க முடியல. என்ன லேடிஸ்டே கிரதமான சமந்தார். சில பேர் பல்லு எடுக்கல மாட்டின்னு தொங்கிட்டு இருக்கலாம். எப்படி இருக்கும் அப்படிப்பட்டதான உருவத்தை பார்க்கல நீங்க. ஆகையால் ஒன்றும் நடக்க முடியல, தானே முடிவு கொண்டேன். இந்த சொரூபம் வேண்டாம் எனக்கு. பகவான் சொல்ற, இது இஷ்டப்பட்டா நாங்க அமைக்கணும், வேண்டாம் இல்லைன்னா மட்டும் என்ன வேலைக்காரன் தானே இல்லை இப்படி வேண்டாம்ங்கிறது இல்ல. போறோம் தட்டாமையே சமாபணம் போட்டு கேட்டுக்கிறேன், எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, இதனால பார்க்க முடியல இந்த சொரூபத்தை. ஆனா நீங்க யாரும் முதல்ல சொல்லுங்க. இப்பொழுது அவனை விட யாரப்பா நீரு என்னோட பின்னாடியாத நான் போதனேனும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா கோலி விளையாடணுமே அவர் தானா, ரெண்டா சேர்ந்து படுத்துட்டோமே அவர் தானா, ஒரே தட்டத்துல ரெண்டு பேரும் சாப்பிட்டோமே அப்படிப்பட்ட கிருஷ்ணன் தானா, இது என்ன இந்த வடிவமா இருக்கு, இது உத்வேகமா இருக்கு, என்ன சொரூபம் அப்படின்னு சொல்லுங்கன்னு பிரார்த்திக்கிற. அப்பொழுது பகவான் சொல்ற, காலோஸ்மி லோகவர்த்தா, என்ன யாரும் நினைச்சுட்டு இருக்கேப்பா, நான் கால வடிவமா இருக்கிறவன். இதுதான் பகவானுக்கு இன்னொரு பேரு காளின்னு பேரு, பேரு காளி, கால வடிவமா இருக்கிறவர்கள். காலரூபமா நான் இருக்கேன். எதற்காக வந்திருக்கேன் தெரியுமா, நான் பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக வந்திருக்கேன். லோகத்தை எங்கிறது பிரபலத்தா, உலகமெல்லாம் அழியணுங்கிறதுங்க, துஷ்டாலையெல்லாம் அடியோட அழிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். ஆகையால் காலக்ஷயத்தினால நான் வந்திருக்கேன், காலரூபமா இருக்கேன், லோகக்ஷயத்துக்காக நான் வந்திருக்கேன் அப்ப அப்படின்னு சொல்லி
அதற்கு பகவானுக்கு அர்ஜுனனுக்கு முன்னால தான் எந்த வடிவத்தை காட்டினாரோ காட்டிக் கொண்டிருந்தாரோ அதே வடிவத்தை மறுபடியும் காட்டினார். தேவைவ ரூபேன சதுர்புஜேன. அர்ஜுனனுக்கு மட்டும் சதுர்புஜ சேவை முதல்ல இருந்து, மற்றவர்களுக்கெல்லாம் 2 புஜங்கள் தான். அர்ஜுனன் பார்க்கும் பொழுது 4 புஜங்களோட வைகுண்ட சுலபம் தர்சனம் வந்தது. அதே சுலபத்தை காட்டினார. அப்பொழுதுதான் அர்ஜுனன் புரிஞ்சுன்னா இவர் சொன்னதெல்லாம் வைத்திருப்பாரு. நம்ம ஏதோ என்னமோ சொல்றீங்க அப்படி. இந்த கால வடிவமா ஒரு காலம்னா என்னது? காலம்ங்கிறது பகவானுடைய ஸ்வரூபமே காலம். அந்த காலமானது அன்லிமிட்டடாக இருந்தது. இந்த காலஸ்வரூபம் பகவானுடைய ஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம். அத வேதாந்தங்கள்ல சொல்லும் பொழுது அந்த ஆத்மாவுக்கும் அஜானத்துக்கும் ஏற்பட்டதான ஒரு சம்பந்தம் இருக்கிறதா இந்த காலம் இருக்கு. ஆகையால் இப்படிப்பட்டதான ஈஸ்வர மாயா சம்பந்தம்னா அதுக்கு காலம் பேரு. அனாதையான இந்த காலத்தை என்ன பண்ணினார் தெரியுமா? அவர் கண்டனம் பண்ணிட்டார். கண்டனம்னா லிமிட் பண்ணினார். சூரியனையும் சந்திரனையும் உண்டு பண்ணி நமக்கு ஒரு காலம் வரும்படி பண்ணிட்டார். இந்த காலமானது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பகலாச்சு, இரவாச்சு, பகலிலும் சேர்ந்த நாளாச்சு, நாட்கள்ல 7 நாட்களா சேர்ந்து வாரமாக்கணும், 14 நாட்களா சேர்ந்து பட்டமாக்கணும், 2 பட்டங்கள் சேர்ந்து மாதமாக்கணும், 2 மாதங்கள் சேர்ந்து ருத்து ஆக்கணும், 3 ருத்துக்களா சேர்ந்து ஆயிரமாக்கணும், 2 ஆயிரங்களை சேர்ந்து ஒரு வருடம் ஆக்கணும். இப்படி சில வருடங்களுடைய கூட்டத்தை சேர்த்து நம்ம ஒரு யுகம் ஆக்கணும். இந்த யுகங்களை 4 யுகங்களை சேர்ந்து மகாபிரளய காலம்னு. இப்படி யுகங்களை எல்லாம் உண்டு பண்ணினது யாரு? இந்த பரமாத்மா தான். தான் கால வடிவமாக இருந்து கொண்டு கண்ட காலத்தை திருஷ்டி பண்ணி மனிதர்களுக்கு காலத்தை உண்டு பண்ணினார். ஆகையால் அவருக்கு என்ன யுகாதிக்கிறது. ஆனா இந்த யுகாதிக்கிறது யுகத்தை முதல்ல பண்ணினவர். அதை வச்சுன்னா உகாதிங்கிறோம். வருஷ பரவுக்கு உகாதிங்கிறோம். என்னது? யுகாதி. இந்த கலியுகம், துவாபரயுகம், திரேதாயுகம், கிருதயுகம். இந்த யுகங்களுக்குள்ள இப்படி பிரிஞ்சிருக்கு. கிருதயுகம் எல்லா மனுஷாலும் தத்துவ குணம் அதிகமாக இருக்கு. எல்லோருக்கும் பகவான தியானம் பண்ணியன்னு அப்பதான் ஆரம்பிச்சது. தத்துவ குணம் பூர்ணமா இருந்தது. வர வர என்னாச்சு? கொஞ்சம் தத்துவ குணம் கொஞ்சம் ரஜசம குணங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியா. அதாவது திரேதாயுகம், துவாபரயுகம், திரேதாயுகம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இன்னும் ஜாஸ்தியாயிடும் துவாபரயுகம். வெறும் கெட்ட குணங்கள் மட்டும் 90% வரைக்கும் வந்தது. அதுக்குதான் கலியுகம். ஆனா இந்த கலியுகத்திலையும் அந்த சம குணத்தை அழித்து ரஜகுணத்தையும் தாண்டி சத்வகுணத்திலேயே நாம் எல்லோரும் இருக்கணும் என்று முயற்சி பண்ணக்கூடியதான மகான்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட மகான்கள் தான் பக்தியிலையும் பகவன் நாமாவை கேட்கறதுலையும் ஈடுபடுறான். ஆகையால் நாம் அந்த நிலையில இருக்கோம். அந்நிலையில பகவான் நம்மளை வச்சிருக்கார். ஆகையால் நம்ம பகவானுக்கு நம்ம விடாரம் பண்ணணும். அப்படி கிருத திரேதா துவாபர கலி யுகங்கள் எனக்கூடியதான யுகங்களை ஆரம்பித்து வச்சவர் யுகாதிக்கிறது. காலத்தை ஆரம்பிக்கணும். சூரியனையும் சந்திரனையும் உண்டு பண்ணி அவளுக்கு ஒரு பரிவர்த்தனத்தை ஏற்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜனங்களுக்கு எல்லா டைமும் ஏற்படணும். பறிஞ்சு ஒரு சிஸ்டத்தை தயார் பண்றது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டம். தயார் பண்ணி கொடுத்தா அதுக்கப்புறம் என்ன நம்ம அனுபவிப்போம், அப்புறம் நானே பண்ணுவோம்னு சொல்லுவோம். கல்யாணம் ஆச்சு பெண்ணுக்கு அம்மா என்ன பண்றா தெரியுமா? அவளை அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல குடும்பத்தை எல்லாத்தையும் வீட சர்க்கரை பண்ணி வரைகிறான். எல்லா பொருளும் ஒவ்வொன்னா வாங்கி அதை வச்சு ஒரு 10 நாள் இருந்து சமைச்சு அந்த பெண்ணுக்கு எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு தெரியும்னு பண்ணி அப்புறம் வராது. பழைய நாள்ல இப்ப அம்மாவை வேண்டாம் நானே பண்ணிக்கிறேங்கிறது. கல்யாணத்துக்கு முன்னாலே எல்லாம் ரெடி பண்ணி விடுறது. ஜாஸ்தி இப்பெல்லாம் பழைய நாள்ல என்ன குடும்பத்தை சரி பண்ணி வைக்கிறது அப்படின்னு அம்மா போயிட்டு பண்ணிட்டு வருவா. அதே மாதிரியே பழைய நாள்ல எல்லாத்தையும் சரி பண்றா போல முதல்ல ஆரம்பம் தான் ரொம்ப கஷ்டம். அப்புறம் வழக்கத்துல முடிவு. தண்டவாளத்துக்கு மேல ரயில ஏற்றது கஷ்டமே தவிர தண்டவாளத்துக்கு மேல எழுத போயிட்டே இருக்கும். அது மட்டும் இறங்காம இருக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி தான் என்ன பண்ணிருக்க, எத்தனை பிராணிகளையும் சுத்தி பண்ணி
யுகாதிகிறது அப்படின்னு பாருங்க. யுகாதே காலபேதஸ்ய, யுகாதி எனக்கூடியதான காலபேதத்தை கர்த்திருத்வாத் யுகாதிகிறது, காலத்தை பண்ணுவது எப்படின்னு சொன்னா காலத்தை ஆரம்பிப்பது எப்படி, காலத்தை எங்கும் இருக்கக்கூடியதான பகலோ இரவோ வருஷமோ மாசமோ ஒண்ணும் தெரியாததான ஒரு காலமா இருந்தது. அப்படிப்பட்டதான காலம் நமக்கு அது தெரியலையே. இப்ப காலம்பரை எழுந்ததுமே இன்னைக்கு என்ன டேட்டு முதல்ல கேலண்டரை பார்க்கணும், அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன கிழமை பார்க்கணும், அதோட நிறுத்திவிட்டான். இன்னைக்கு என்ன திதி வார நட்சத்திரம் சங்கல்பம் பண்ற வரைக்கும் பண்றது இல்லை. சில பேர் அந்த சங்கல்பம் சுபயோகே சுபரகனுக்கு எல்லாம் அப்படி பண்ணிட்டான். விவகாரம் முழுக்க சங்கல்பம் முழுமையா சொல்லணும், ஒவ்வொன்றும் சொன்னா அதுக்கு புண்ணியம் உண்டு. ஏன்னா அதெல்லாம் பகவான் நாமா, ஒவ்வொரு நட்சத்திரமும் பகவான் நாமா, ஒவ்வொரு காலமும் அதை சொல்லக்கூடியதான பிரதம திதிய பிரதிபன் முக்கியதா காந்த திதி மண்டல பூஜிதா, இந்த 14 திதிகளும் அம்பாளுடைய நாமக்கள். அந்த நாமாக்களை சொன்னா நமக்கு புண்ணியம் வருங்கிறதுக்காகத்தான் அந்த பெயர்களை வச்சிருக்கேன். இந்த பெயர்கள் வேதத்திலேயே இருக்க. தைத்தரிய சங்கீதையில எதிர்வேதத்துல இந்த 15 நாட்களுக்கும் சுற்றப்பட்ட திதிகளுக்கும் கிருஷ்ணப்பட்ட திதிகளுக்கும் தனித்தனியா பேரே இருக்கு. அதெல்லாம் பகவான் நாமாக்களா இருக்கு. அதை நம்ம சொல்லணுங்கிறதுக்காக தான் சங்கல்பத்துல நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கடைசியில இன்னைக்கு என்ன அது வாத்தியாருக்கும் தெரியல, இவாளுக்கும் தெரியல விவகாரம். பஞ்சாங்கம் பார்த்தா இன்னைக்கே நாளைக்கான டவுட் வந்துடும். அந்த பஞ்சாங்காரன் நடந்தாரு, இன்னைக்கு காலமே 10 மணிக்கு, நாளைக்கு காலமே 2 மணிக்கு போட்டிருக்கான். இந்த திதி இன்னைக்கே நாளைக்காம. இதை கேட்கறதுக்கு தர்மசாஸ்திரம் வேணும், விவகாரங்கள் புரியணும். நீங்க எந்த காரியம் பண்றீங்களோ அந்த காரியத்தை அனுசரிச்சு சாதாரணமாக காரியங்கள் எதுவும் பண்ணும் பொழுது சூரியோதயத்துல எந்த திதி இருக்கோ எந்த நட்சத்திரம் இருக்கோ அதான் கணக்கு. அப்ப இன்னைக்கு சூரியோதய சமயத்துல என்ன திதி இருக்கு, அஸ்வினி நட்சத்திரம் இருக்குன்னு, ஆனால் சூரியோதய காலத்துல அஸ்வினி இருந்தா இன்னைக்கு முழுக்க அஸ்வினி. எந்த காரியம் பண்ணினாலும் பூஜை சாயங்காலம் பண்ணினாலும் அஸ்வினி இன்னைக்கு காலம் சூரியோதயத்துல எப்படி இருக்கோ அப்படி. ஆனால் சிரார்த்தம் பண்ணும் பொழுது மத்தியானம் 11:30 மணிக்கு எது இருக்கோ அந்த திதி எடுத்துக்கணும். அதுக்கு தான் சிரார்த்தத்துக்கு மட்டும் அது ஒரு விவகாரம். சில விரதங்கள் பண்றேன், சக்தி விரதம் பண்றேன், கிருத்திகா விரதம் பண்றேன். இந்த விரதங்கள்லாம் என்ன, சந்திரோதயமாகும் பொழுது அன்னைக்கு எப்படி இருக்கோ அப்படி. ஏகாதசி எப்படி சார் தீர்மானம் பண்றதுன்னு, அடுத்த நாள் பாரணை வச்சுங்க, அடுத்த நாள் காலமே 1 மணிக்கு அந்த துவாதசி வந்ததுன்னு அதை வச்சு காத்துருப்பல இல்ல, காலமே ஒரு 7-8 மணி வரைக்கும் துவாதசி இருந்தா அன்னைக்கு துவாதசி 1ஆம் நாள்ல போய் ஏகாதசி. இப்படி இதெல்லாம் கொஞ்சம் தர்மசாஸ்திரம் புரியணும். ஆனா இத்தனைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்தந்த காலத்தினுடைய பெயர்கள், அந்த காலத்தினுடைய ஸ்வரூபம் அத்தனையும் பகவத்ஸ்வரூபமாக இருக்கிறதுனால பகவான் சுட்டி பண்ணினா, ஏன் காலத்தை சுட்டி பண்ணினதுனால அவருக்கு யுகாதி யுகாதிக்கிறது. அதுதான் யுகாதே காலபேதஸ்ய கர்த்திருத்வா யுகாதிக்கிறது. யுகானாம் ஆதிம் ஆரம்பம் கரோதி சிவா. இல்ல, யுகங்களை ஆரம்பித்து வைக்கிறார் அவர். ஒவ்வொரு யுகத்திலையும் நான் பக்கத்துல இருந்து ஒவ்வொரு பிராணியும் சிருஷ்டி பண்ணி இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு லிங்க்டு. நம்ம பாட்டுக்கு ஏதோ நம்ம சௌக்கியமா இருப்போம்னு நினைக்கப்படாது. இந்த உலகத்துல இந்த பிரகிருதியில எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சிருக்காரு. ஏதாவது ஒரு பொருள் போனாலும் அதனால நமக்கு துன்பம் வரும். உங்க ஆத்துக்குள்ள பள்ளி இருக்குன்னு அது கெடுதல் இல்லை, உங்களுக்கு கெடுதல் மாதிரி தோன்றது. உங்களுக்கு விஷத்தை கொடுக்கக்கூடியதான எத்தனையோ பிராணிகள் அது சாப்பிடுறது. ஆனா அது அதிகமா ஒரே பலியை மட்டும் இருந்து நீங்க இல்லாத பண்ண அது கஷ்டம். 1-2 அது பெரிய டிவிதான் நினைக்கப்படாது. ஏன்னா இந்த ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ் சொல்ற பார்த்தா இது வேதத்துல முதல்ல சொல்லு. ஆத்துல எறும்பு இருக்கணும், ஆனா அந்த ஆத்துல எறும்பு எங்க இருக்கணும், உள்ள வரக்கூடாது, வெளியில இருக்கணும். அதனால அதுக்கு ஆகாரம் கொடுங்க, ஆரம்பம் இருந்து ஜலத்தை சேர்த்து தெளித்து அங்கே கோலம் எடுக்கும். அந்த அரிசி மாவை சாப்பிட்றதுக்காக எறும்பு அங்க இருக்கும். ஆனா நீங்க கோலமாவை போடுறது, அரிசி மாவை போடணும்னா கோலமாவை போட்டேன்னா அது அதுக்கு பிடிக்கல, நேரா உங்காது சக்கரை டப்பா வரைக்கும் வருது. நான் என்ன பண்றது? விவகாரம் என்ன, ஒவ்வொரு பதார்த்தமும் ஒரு மனுஷன் என்ன வாழணும், எப்படி வாழணும், அவனோட அவனுடைய வாழ்க்கைக்கு உபயோகப்படக்கூடிய சகல பிராணிகளை எல்லாத்தையும் செட்டா சுருட்டி பண்ணி வச்சிருக்காரு. அதனாலதான் யுகாதிங்கிறது. யுகத்துல இந்த மனுஷன் வாழறதுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை வசதிகளும் அவர் சுட்டி பண்ணி வச்சிருக்கார். உங்களுக்கு என்ன வேணும், இதுக்கு என்ன சாப்பிடணும்,
வியாதி வந்தது ஏன்னா மருந்து என்ன எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டார். அதனை தயார் பண்ணி அதற்கு பிறகுதான் உங்களையே படைத்தார் பகவான். ஆகையால் யுகத்தினுடைய ஆதியில யுகானாம் ஆதி ஆரம்பம் கரோதி சிவா யுகாதிக்கிறது. இப்படி யுகத்தை ஆரம்பிச்சு சில பேர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். திடீர்னு நீங்க பாத்துக்கோன்னு பகவான் அப்படி இல்லை. ஆரம்பித்து தான் பக்கத்திலேயே இருந்துட்டு எல்லாவற்றையும் நடத்திட்டு இருக்கார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய பறவையிலிருந்து ஆரம்பிச்சு அவனுக்கு எத்தனை கட்டங்கள் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் இருக்கேன், ஏன் நீங்க கவலைப்படுறேன் அப்படின்னு உங்களுக்கு குரு வடிவமாக குருவேடாமி குரு காலேன அனவத்தினான் அப்படின்னு இந்த பக்கத்திலேயே இருக்க. ஆகையால் அவர் யுகாவர்த்தன். யுகாதிங்கிறது மட்டுமல்ல யுகாவர்த்தா. இந்த யுகத்தை காலத்தை அந்த சுத்தி கொண்டே இருக்கிறார். உலகங்கள்லாம் என்னால படைக்கப்பட்டதான உலகங்கள்லாம் சௌக்கியமாக ஆனந்தமாகவே இருக்கணும். இதனால மனிதர்கள் சேமத்தை அடையணும். சேமத்தை அடைந்து அவ என்னிடத்துல வந்து சேரணும், மாயையை தாண்டணும் அப்படிங்கிற ஸ்வரூபத்தை காப்பாற்றி கொண்டிருக்கார். ஆகையால் அவருக்கு யுகாவர்த்தா அப்படின்னு. இந்த யுகாதிக்கிறது அப்படிங்கிற நாமாவோட 300 நாமக்களாய் பகவானுடைய 1000 நாமாக்கள்ல 300 நாமாக்களை இது நாம் திருத்தியம் சதம் விவரத்தான் 300 நாமாக்களாச்சு. இனிமேல் நாமாக்கள் கொஞ்சம் வேகமா ஓடணும். ஏன்னா நாமாக்களையே வச்சுட்டு நம்ம எப்படி பண்ணிட்டு இருந்தோம். அடுத்தது என்ன படிக்கிறது? அடுத்ததாக 301வது நாம பார்த்தோம் யுகாவர்த்தகாங்கிற நாமாச்சு. அதுக்கு மேல வரக்கூடிய நாம நைகமாயா அப்படின்னு மாயா ஸ்வரூபத்தை பத்தி பேச போறோம். இது நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு சாயங்காலம் கிளாஸ் வந்து நாளைக்கு